என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும், நடுவர் சந்தோஷ் அவர்களுக்கும், சக பேச்சாளரான அண்ணா அக்காளுக்கும், மன்றத்தில் இணைந்திருக்கும் அனைத்து தமிழ் உறவினர்களுக்கும் இந்த அறத்தமிழச்சியின் அன்பான வணக்கங்களும் தீபத் திருநாள் வாழ்த்துக்களும். உலக வரைபடத்தில் வடமேற்கு கோடியில் இருக்கும் நாடு கனடா. அரசு மொழிகளோ ஆங்கிலமும் பிரெஞ்சும். ஆனால் உலகில் பேசும் அத்தனை மொழி மக்களும் இங்கே வாழ்கின்றனர். இந்த நாடும் அவர்களை அரவணைத்து ஆரவாரம் செய்கிறது. ஆம், நான் கனடாவில் பிறந்து வளர்ந்து இப்போது கனடாவில் இருந்து இணையம் மூலம் உங்களுடன் பேசும் அன்பு, அறம், வீரம் போன்ற தமிழ் பண்புகள் சார்ந்த அறத்தமிழச்சி. அது மட்டுமில்லை, என் பூர்வீகமோ காவேரி பூம்பட்டினம். அன்பால் கோவலனை அணைத்து அறத்திற்காக போராடி நீதிக்காக வீரமுடன் புறப்பட்ட கண்ணகியின் வழிவந்த வணிக குல வீர தமிழச்சியும் நான் என்பதை இந்த மன்றத்தில் பதிவிடுகிறேன். இது நடுவர் மற்றும் எதிர் அணியில் இருக்கும் அண்ணா அக்காகளின் கவனத்திற்காக சொல்லி வைத்து என் உரையினை ஆரம்பிக்கிறேன். பண்டிகை நாட்களில் நாம் என்ன செய்வோம்? உதாரணத்துக்கு இந்த தீபத் திருநாளில் நாம் என்ன செய்வோம்? அதிகாலையில் எழும்பி தலையில் எண்ணெய் வைத்து குளித்து, புத்தாடை உடுத்தி, தலையில் பூ வைத்து கோவில் சென்று சாமியை வணங்கி பட்டாசுகள் வெடித்து பலகாரங்கள் செய்து நாம் மட்டும் சாப்பிடாமல் அடுத்தவருக்கும் கொடுத்து ஆனந்தமாய் இருப்போம். இன்னும் சொல்ல போனால் இந்த பண்டிகைகள் மட்டுமே சமூக நீதியை வளர்க்கின்றது என்று ஆணித்தனமாக சொல்வேன். இதுவே ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் தானே. மற்ற நாட்களில் நம் அம்மாவோ அப்பாவோ காலையில் எழுப்பினால் எந்திரிப்போமா? இல்லையே. அப்படியானால் பண்டிகைகள் நமக்கு ஆனந்தத்தை தருகிறது என்றுதானே அர்த்தம். அடுத்து பண்டிகைகளால் தரும் ஆனந்தங்கள் தான் எத்தனை. பள்ளிகள், அலுவலகங்கள் எல்லாம் விடுமுறை. எல்லா தொலைக்காட்சிகளிலும் எவ்வளவு சிறப்பு நிகழ்ச்சிகள், நம் பட்டிமன்றம் உட்பட எத்தனை புதிய திரைப்படங்கள். இது எல்லாம் ஆனந்தம் தானே. நிறைவாக ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். பட்டிமன்றம் தலைப்பென்ன? பண்டிகையால் நமக்கு மிஞ்சுவது ஆனந்தமா ஆடம்பரமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆடம்பரத்தால் நமக்கு மிஞ்சுவது என்ன? அதுவும் ஆனந்தமே. ஆகவே இந்த மன்றத்தில் எதிர்வாதமே இல்லாமல் எங்கள் அணிக்கு பேச 6 பேச்சாளர்கள். எதிர்வாதமே இல்லாத காரணத்தால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து எங்கள் அணிக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று நடுவரை கேட்டுக்கொண்டு இதுவரை செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.